இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், போக வேண்டிய கோவில்கள், சொல்ல வேண்டிய பதிகங்கள், பாசுரங்கள் பற்றி நான் உங்களுக்கு வேற வேற பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பொது பரிகாரம் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 6ஆம் பாவகம், 6ஆம் அதிபதி இதெல்லாம் மாறுபடும் இல்லையா? அதனால இது பொதுவான பரிகாரம் தான். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லிடலாம், இவங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு, அல்லது நடக்கக்கூடிய இந்த தசா புத்தியில ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கணும். இந்த மாதிரி ஜாதகத்தில் நம்மளால கணிக்க முடியும். உங்களில் யாருக்காவது நிறைய கடன் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலைன்னா அவர்கள் இப்போ நான் சொல்ல போற அபிராமி அந்தாதியினுடைய பாடலை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யுங்கள். அம்பிகையினுடைய அருளால் கடன் தீரும் என்பது நம்பிக்கை. இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திற்கும் செல்லாமை வைத்த திருப்புரை பாதங்கள் சேர்மின்களே. இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்கிற போது இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று என்று தொடங்குகிற அபிராமி பட்டர் நமக்காக பாடி கொடுத்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்கிற போது கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.